கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆழ்வாக்குறிச்சி வல்லமை எழுப்புதல் திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். இந்த 11வது மாதத்துக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் 10 மாதமும் நம்மை பாதுகாத்து இந்த 2025 வருஷத்துல இந்த 11வது மாதத்துக்கு நேராக ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த 11வது மாதத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வழுகி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். ஆண்டவர் இந்த மாதத்துக்கு நமக்கு கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்தமான வசனம். வழுகி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசங்களை கற்றுக்கொள்வார்கள். முதலாவதாக ஆண்டவர் இந்த மாதம் நம்மை புத்திமானாய் மாற்றுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் வழுகி போகிற மனதை உடைய ஜனங்களாக இருந்தார்கள். அவர்கள் யெகோவா தேவனை முற்றிலும் மறந்து அந்நிய தெய்வத்தை நாடி தேடி அவர்கள் பின்பற்றினார்கள். இது நிமித்தம் விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரகார்த்தனை என்று சொல்லி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அந்த ஜனங்கள் ஈடுபட்டார்கள். இது நிமித்தம் தேவன் அந்த ஜனங்களை சிறையிருப்பிலே ஒப்பு கொடுத்தார். பாபிலோனிய சிறையிருப்பிலே ஒப்பு கொடுத்தார். ஏறத்தாழ 70 வருஷம் அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். ஆனால் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த ஜனங்கள் புதிதாக்கப்பட்ட நிலைமையிலே அவர்கள் திரும்பி வந்தார்கள். தன்னுடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணித்து புத்திமானாய் அவர்கள் திரும்பி வந்தார்கள். விக்கிரகத்தை ஆராதித்த ஜனங்கள் விக்கிரக ஆராதனையை வெறுத்து அவர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்து அவர்கள் ஆலயத்தை பழுது பார்த்து கட்டினார்கள். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருந்தது. வழுகி போகிற மனதை உடைய ஜனங்கள் புத்திமான்களாய் மாறினார்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதம் உங்களை புத்திமானாய் மாற்றுவார். எந்தெந்த காரியத்துல நீங்க வழுகி போறீங்களோ, எந்தெந்த காரியங்கள் நீங்க கீழே விழுந்து போறீங்களோ, அந்த விழுந்து போகிற காரியங்களை நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு உங்களை ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தி ஆண்டவர் உங்களை கண்ணின் மணியை போல உயர்த்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய ஞானத்தை புத்திய ஆண்டவர் கொடுத்து வழுகி போகிற காரியங்கள்ல பாவ சூழ்நிலைகள்ல நீங்க வழுகி போகாதபடிக்கு கர்த்தர் கரம் பிடித்து நடத்தி வழுகி போகிற இருதயம் உடைய உங்களை அவர் புத்திமானாய் மாற்றுவாராக. சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த ஜனங்கள் ஆலயத்தை கட்டினது போல கர்த்தருக்காக எழும்பி அவருடைய வேலையை செய்வதற்கு வேண்டிய பலன கிருபைய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக ஆண்டவர் வழுகி போகிற இருதயம் உடையவர்களை அவர் புத்திமானாய் மாற்றுவார். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், முறுமுறுக்கிறவர்கள் உபதேசங்களை கற்றுக்கொள்வார்கள். இரண்டாவது, உபதேசங்களை கற்றுக்கொள்வீர்கள். இந்த மாதம் ஆண்டவர் உபதேசங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்வார். யூத ஜனங்கள் அன்றைக்கு தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்கு அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். ஏசியா தீர்க்கதரிசனம் சொன்னார், பாவத்தை கண்டித்து போதித்தார். அவருக்கு விரோதமாக ஜனங்கள் எதிர்த்து நின்றார்கள். ஓசியாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்றார்கள். எரேமியாவுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். இது நிமித்தம் அவர்கள் சிறையிருப்புக்கு சென்றார்கள். இப்படி முறுமுறுத்த ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை முறுமுறுக்காமல் இருதயத்திலே அந்த வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த ஜனங்களுக்கு எஸ்ரா நியாய பிரமாணத்தை அவர் போதித்தார். அந்த போதனை அவர்கள் கேட்ட போது மனம் கசந்து அழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். உபதேசங்களை அவர்கள் கற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து பரிசுத்த வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, முறுமுறுக்கிற உங்களை ஆண்டவர் உபதேசங்களை கற்றுக்கொள்ள அவர் உங்களுக்கு உதவி செய்வார். பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஆழமான சத்தியங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் இந்த மாதம் உங்க மனக்கண்களை திறப்பார். ஆண்டவர் முறுமுறுக்கிற உங்களை உபதேசங்களை கற்றுக்கொண்டு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தை நாம் தியானித்தோம். வழுகி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசங்களை கற்றுக்கொள்வார்கள். இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, எங்களை 10 மாதமும் ஆண்டவர் வழி நடத்தி
இந்த 11வது மாதத்துக்கு நேராக ஆண்டவர்களை வழிநடத்தி கொண்டு வந்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வழி போகிற இருதயமுடைய ஜனங்களை புத்திமான்களாய் மாற்றி முறுமுறுக்கிற ஒவ்வொரு கூட்டத்தாரையும் உங்களுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாய் ஆண்டவர் மாற்றி இந்த மக்களை உமக்கு ஏற்ற பாத்திரமாய் நீர் வணைந்து உடைத்து உருவாக்கி புடமிட்டு பிள்ளைகளை ஆண்டவர் பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. நல்லா ஜெபிக்கவும் வேத வசனத்தை அறியவும் உமக்காக பிரகாசிக்கவும் கிருபதாங்க. ஆண்டுதாமே இந்த பிள்ளைகளை உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்றோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.